ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் மாமா ஊருக்கு போயிட்டாரு, அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். சிம்பிளாக செஞ்சிடலாம், லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். டெய்லி குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கன்னு யோசிச்சு தலைவலியே வந்துடும். சரி இன்றைக்கி ஒரு நாள் லெமன் ரைஸ் செய்வோன்னு சொன்னால் என் பையன் ஒத்துக்க மாட்டேங்கிட்டான். அவன் வீட்டில் தான் இருந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஸ்டடி ஹாலிடேஸு, அதனால் வீட்டில் லெமன் ரைஸ் செய்வோண்டான்னு சொன்னோம். வேண்டாம்மா, ஹோட்டல் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் 2 நாளாகவே சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் வேணாண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி போ, நமக்கு இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு சோம்பேறியாக இருந்துச்சு. வீட்டில் ஆம்பளைங்க இல்லாட்டி சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரி, சமைக்க வேணாம், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதனால் பிரியாணி வாங்குவோன்னு சொன்னான். சரிடான்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டோம். இது என்ன வாங்கிட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தா தயிர் வெங்காயம், தாளிச்சா, இது என்னது இதான் மட்டனா? இது மட்டன் பிரியாணி. அவனுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான். நாங்கள் வந்து மட்டன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அவன் எங்களுக்கு வந்து மட்டன்லேயே எம்டி பிரியாணி வாங்கியிருக்கு. அவனுக்கு வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கு. இந்த சுவைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, நல்லாயிருக்கும். பிரியாணி புரோட்டாலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம் பாருங்கள். எலும்பா போட்டு ஏமாற்றிருக்காங்களா? வெறும் எலும்பாக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு மட்டன் பிரியாணி, எனக்கும் அம்மாவுக்கும் எம்டி மட்டன் பிரியாணி. அப்படி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாட்டினா இங்கே பாருங்கள், புரோட்டா வாங்கிப்போம். மூணு புரோட்டா வாங்கியிருக்கோம். மத்தியானம் புரோட்டா நான் சொன்னேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, வேணாண்டா பழைய மாவாக இருந்தாலும் இருக்கும், வேண்டான்னு சொன்னேன். இல்லைம்மா, இந்த கடையில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க அப்படின்னு சொன்னான். சரி 2 வாங்கிட்டு வரானா 3 வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கள். இன்னும் புரோட்டாவுக்கு கொடுமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் புதன்கிழமைனா எலும்பி எடுப்போம். சரி அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லையா, சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் என் பையன் விடலை, பிரியாணி வேணும் மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சு? எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, புரோட்டா, எம்டி மட்டன் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட 2 பீஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இங்கே போட்டிருக்காங்க. உள்ள சாதத்தை நான் பிணைஞ்சு பார்க்கல. சோறு ஆரியுமே பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிணையலை. வெறும் எலும்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பரவாயில்ல, எலும்பாக போட்டிருக்காங்களேன்னு. இல்லை பீஸும் போட்டிருக்காங்க. இந்த பிரியாணி வந்து 250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதே நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் 450 460 வந்துச்சு. அதனால தான் போய் நீ வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.